ஆக்சுவலாக ஜியாகிரபி கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்துருக்கோம். வேர்ல்டு ஜியாகிரபி பேசிக்ஸ் ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம், சரியா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இயற்கை அமைப்புன்னு ஒரு டாபிக் பார்த்தோம். இல்லை படிச்சிருக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கடுத்து ரிவர்ஸ் டாபிக் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரிவர்ஸ் டாபிக் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கிளாஸ் என்ன எடுத்தோம்? நம்ம வந்து கிளைமேட் பார்த்தோம். இந்தியாவுடைய கிளைமேட் என்ன சொன்னோம்? ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து ஜியாகிரபியில் வந்து அக்ரிகல்ச்சர். இந்தியாவில் வந்து விவசாயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் இருக்கு, சரியா? இந்தியா எப்படி இருக்குன்றது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், சாயில் இருக்கு. ஆக்சுவலாக மண் வகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப். அப்புறம் பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலங்கள் ஒரு டாபிக் இருக்கு. ரொம்ப கொஞ்சம் பெரிய சாப்டர், முடிஞ்சளவு கவர் பண்ணிடலாம். ஸோ இந்தியாவில் ஒரு வருஷத்துல வர்ற வருமானம் ஜிடிபின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா எக்கானமியில், அந்த ஜிடிபிக்கு 3 செக்டார்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பாருங்க, அக்ரிகல்ச்சரல் செக்டார்லேருந்து எவ்வளோ போகுது அப்படின்னா 16% போகுது. ஓகேங்களா? இந்தியாவில் ஒரு வருஷத்தினுடைய இந்தியாவுடைய வருமானம் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஜிடிபின்னு பேர் ஆக்சுவலாக. ஸோ ஒரு வருஷ வருமானத்தில் அக்ரிகல்ச்சர் துறையிலேருந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்கிறாங்க? 16% தான் போகுதுன்றாங்க. ஆனால் ஒர்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு நாட்டில் வந்து வேலை செய்கிறவங்கள ஒர்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாய்டு பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, ஒர்க் ஃபோர்ஸில் அரௌண்ட் 60% பீப்புள் ஆர் எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர். 60% ஒர்க் ஃபோர்ஸ் அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் கண்ட்ரிக்கு போகிற கான்ட்ரிபியூஷன் எக்கனாமிக் எவ்வளோ போகுது? 16% தான் போகுது. ஆக்சுவலாக 60% போகணும் அப்படின்னு அர்த்தம், சரியா? அப்போ இந்தியாவில் கூடிய விவசாயத்துறை வந்து என்னது அவ்வளோவா கான்ட்ரிபியூட்டிங்காக இல்லை. லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் தேர் ஆக்சுவலாக அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்கிறாங்க இல்லையா, தொழில்துறைன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து 31% வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது. சர்வீசஸ் செக்டார்னு சொல்லுவாங்க, 53.66% அப்படின்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக நெட்டில் பார்த்தா டேட்டா மாறும். இப்போ இங்கே இந்த கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி, எந்த துறையிலேருந்து அதிகமாக வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு கேட்பாங்க. சர்வீஸ் செக்டார்னு இருக்கு பேர், சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து டெர்ஷியரி செக்டார்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரைட். இந்தியாவில் வந்து இந்திய விவசாயத்துறை இருக்கு இல்லைங்களா, இந்த விவசாயத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்தியாவுடைய விவசாயத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், இந்தியாவில் வந்து விவசாயம் நல்லா நடக்குது இல்லையா அப்படின்னு பார்க்கணும். விவசாயம் நடக்கிறது எதை பொறுத்து இருக்கு? ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய நிலம், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இல்லையா, அதே மாதிரி கிளைமேட்டு, சாயில் டைப், மழை ரேஞ்ச் எவ்வளோ வருது, என்ன வருதுன்றது, அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் கெப்பாசிட்டி என்ன, அங்கே மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா, ஒர்க்கிங் பீப்புள் நல்லா இருக்காங்க, விவசாயம் நல்லா பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு எடுத்து போய் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல அக்ரிகல்ச்சரில். அதில் வந்து அக்ரிகல்ச்சரை டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஒரு சைட் பார்க்க போகிறோம்னு அந்த மாதிரி வந்து இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன சொல்கிறோம் அந்த இடத்துல அப்படின்னா, சாயில் டைப், டோபோகிராஃபி அப்படின்னா அந்த இடத்துடைய தட்பவெப்ப நிலை, வெயில், குளிர், மழை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. டோபோகிராஃபின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. இயற்கை அமைப்புன்னு சொல்லுவாங்க. கிளைமேட் இதெல்லாம் பார்க்கணும் ஆக்சுவலாக. பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சமவெளி பகுதிகள் இருக்கு இல்லையா, பிளெயின்ஸ். சமவெளி பகுதிகளில் லார்ஜ் ஸ்கேல் விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, ஏன்னா ஃபுல்லாக சமவெளியாக இருக்கு ஆக்சுவலாக. அங்கே என்ன விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க, ரைஸ், வீட் போடுறாங்க. என்ன போடுறாங்க? நெல்லும் கோதுமையும் போடுறாங்க. தென்னிந்தியாவில் நெல் அதிகமாக விளையுதுன்னு சொல்லியிருக்கிறோம், வட இந்தியாவில் கோதுமை விளையுதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே வந்து ஹில்லி ரீஜியன்ஸில் வந்து மலைப்பாங்கான பகுதிகளில் என்ன விளையுது? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஊட்டியில் கேரட் ரொம்ப சூப்பர், பிளம்ஸ் ரொம்ப சூப்பர், கொடைக்கானல் செரி அந்த மாதிரி பழம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே விவசாயம் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது டெம்பரேட் ரீஜன் சொன்னோம் இல்லையா நம்ம, அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கான்னு படித்தோம் இல்லையா, வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெம்பரேட் ஜோனில் வந்து, அதாவது நார்த் இந்தியா வந்து துணை வெப்பமண்டல பகுதியில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்ன விளையுது அப்படின்னா வீட் விளையுது ஆக்சுவலாக, கோதுமை விளையுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. சவுத் இந்தியா வந்து எதில் இருக்குது? வெப்பமண்டல பகுதியில் இருக்குது, டாரிட் ஜோன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரைஸ் விளையுது. சவுத் இந்தியாவில் ஏன் ரைஸ் விளையுதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? வெப்பமண்டல பகுதியிலே இருக்குது ஆக்சுவலாக. ரைஸ் வந்து இட்ஸ் அது என்ன சொல்றது, சம்மர் கிராப், கோடை கால பயிர்னு சொல்லுவாங்க. 27 டிகிரி செல்சியஸ் கான்ஸ்டன்ட் ஹீட் இருக்கணும், இந்த தான் அந்த பயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மண் வகையை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக மண் வகையில பாருங்க, அலுவியல் சாயில் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. அலுவியல் சாயில் அப்படின்னா வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வண்டல் மண் எங்க இருக்குன்னு பார்த்தா சமவெளி பகுதிகளில், ரிவர் பிளைன்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இங்க என்ன விளையும் பாருங்க, நெல் வந்து நல்ல விளையும். நெல், கரும்பு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விளையும்.
அதே வந்து பிளாக் சாயில் ஒன்று பார்த்தோம் இல்லையா, கரிசல் மண் தமிழில் சொல்றோம் பிளாக் சாயில். அதுல என்ன அதிகமாக விளையுன்னு சொன்னோம், பருத்தி விளையுன்னு சொன்னோம். இந்த மாதிரி இடத்தினுடைய அமைப்பு வெப்பம் அங்கே அதிகமா இருக்கா குறைவா இருக்கா, அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா என்ன மண் வகைன்றதெல்லாம் பொறுத்து தான் விவசாயம் வந்து நடக்குதுன்னு சொல்றோம். அதுக்கடுத்து வேற என்ன ரீசன் சொல்றோம் ரெண்டாவது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. விவசாயம் வந்து விளைவிக்கிறது மட்டும் பார்ட் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும், வேலைக்கு ஆள் போடணும், அறுவடை செய்யணும், அறுவடை செஞ்சது ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ணதை மார்க்கெட் பண்ணணும், மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணி பணம் ஏர்ன் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விசாரணம் ஒரு கண்ட்ரின்றது வெறும் பீப்புள் கண்ட்ரியா, லேண்ட் கண்ட்ரியா, ரிவர்ஸ் கண்ட்ரியா, எல்லாம் சேர்ந்தது கண்ட்ரி. இந்தியா என்ன சொல்றேன் நம்ம அனைத்தும் சேர்ந்தது. அந்த மாதிரி வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்தியாவில் வந்து நிலம் வச்சிருக்காங்கல்ல விவசாயிகள்லாம் வந்து அவங்க எவ்வளவு வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரே விவசாயி 500 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கிறான், யூஸ்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னா அந்த நிலத்தை யூஸே பண்ண முடியாது. ஆமா தானே? அதே ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விவசாயி கிட்ட 1 ஏக்கர் கூட லேண்ட் இல்லை. என்ன சொல்றது புரியுதா? இதுக்கு லேண்ட் ஹோல்டிங் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு எவ்வளவு நிலம் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் லேண்ட் டென்யூர் சிஸ்டம், குத்தகை சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல வந்து விவசாயம் பண்றாங்க, அதுக்கு என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்க சொல்றாங்க. அதே மாதிரி லேண்ட் ரீஃபார்ம்ஸ் சொல்றாங்க. நம்ம மற்ற ஏரியால படிச்சிருக்கோம், எக்கானமில படிச்சிருக்கிறோம். அக்ரிகல்ச்சர்ல வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை உச்சவரம்பு சட்டம் வச்சிருக்காங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? 1961 எவ்வளவு சொன்னாங்க உச்சவரம்பு சட்டத்துல? 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். 1971 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் சொன்னாங்க. இந்தியாவில் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொன்னாங்க, சட்ட திருத்தம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஆக்ட் அப்படின்னு சொன்னோம். அதுல எக்கானமில பாலிட்டில நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. ஒரு இடத்துல விவசாயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அங்க தேவையான அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் வந்து இருக்கணும். என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? விவசாயத்துக்கு என்ன முக்கியமா வேணும்? நீர்ப்பாசனம், இரிகேஷன். வாட்டர் சோர்ஸ் இல்லைன்னா அங்கே விவசாயம் எப்படி நடக்கும்? வாட்டர் சோர்ஸ் இஸ் த மெயின் சோர்ஸ். வாட்டர் இருந்தால் தான் விவசாயமே, இல்லாட்டி இல்லைங்க ஆக்சுவலா. ரெண்டாவது பவர், கரண்ட் இப்போ தேவைப்படுது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து மேனுவலாக இறப்பாங்க, இப்பெல்லாம் வச்சு அரைச்சிட்டு முடியுமா? நோ, இல்லை மோட்டர் போட்டு கரண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணும், எடுத்துட்டு வர போக. கிரெடிட் ஃபெசிலிட்டி, கடன் கொடுக்குற ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ வந்து தொழில் தொடங்கணும்னா ஃபுல்லாக காசு வச்சுட்டு யாரும் தொடங்குறது இல்லை, பாதி சொந்த காசு பாதி கடனில் வச்சுட்டு தொடங்குறாங்க. அதே மாதிரி மார்க்கெட் பண்ணுற வசதி இருக்குன்னு ஆக்சுவலா. நம்ம மனிதர்களுக்கு எப்படி இன்சூரன்ஸ் பண்றோமோ அதே மாதிரி பயிர்களுக்கு இப்போ இன்சூரன்ஸ் பண்றாங்க. இப்போ கடை வாங்கி எல்லாம் விவசாயம் பண்ணி 6 மாசம் பண்ணி வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸோ இப்போ கிராப் இன்சூரன்ஸும் இருக்கு ஆக்சுவலா, பயிருக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், பல்கா இப்போ நெல்லெல்லாம் அறுவடை செய்யறாங்கன்னா ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் மிக முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி வேர்ல்ட்ல இருக்கோம் ஆக்சுவலா வந்து, சரிங்களா? மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி டெக்னாலஜில என்ன சொல்றாங்கன்னா விவசாயத்துல வந்து 1967 இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லி ஒன்று பண்ணோம், பசுமை புரட்சி அப்படின்னு. உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தோம், வெளிநாட்டில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தோம். 3வது 5ஆண்டு திட்ட பேக்ரவுண்ட்ல பண்ணோம், எக்கானமியில சொல்லியிருக்கோம். 1967 அந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்தது இல்லைங்களா? அங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல வந்து சயின்டிபிக்கலி டெவலப்டு சீட்ஸ், அந்த விதை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சயின்டிபிக்கலா லேப்ல டெவலப் பண்ணி அதை வீரியமுள்ள விதையா மாத்துனாங்க. அதை பாருங்க, ஆக்சுவலா ஹை ஈல்ட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதிக வீரியமுள்ள விதைகளை சயின்டிபிக் மெத்தட்ல உருவாக்கி சக்சஸ் பண்ணதுக்கு பேர் வந்து பசுமை புரட்சி. எப்படி வந்துச்சுன்னா ஒரு இடத்துல 1 ஏக்கர்ல இருந்து அவுட்புட் வருது இல்லைங்களா, அதுல 3 மடங்கு அவுட்புட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தது வீட்ல, ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து கோதுமையில, 2வது நெல்லுல பண்ணாங்க இந்தியாவில் 1967. 10 வருஷம் கழிச்சு 1977 இந்தியா பிகேம் செல்ஃப் சஃபிஷியன்ட். உணவு உற்பத்தியில வந்து இந்தியா வந்து தன்னிறைவு அடைஞ்சது, வெளிநாட்டுல கையேந்திர நிலைமை இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பேர் வந்து ஹை ஈல்ட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பேர். அப்ப என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த என்பிகே, பொட்டாஷ் எல்லாம் கேள்விப்படுறீங்களா, விளம்பரத்துல வரும் இல்லையா? செயற்கை உரங்களை வந்து யூஸ் பண்ணி அதிக வீரியமுள்ள விதைகளை மகசூல் அதிகப்படுத்தினாங்க. இன்செக்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லிகள். ரெண்டாவது மெஷினரி, இப்போ விதைக்கிறதுக்கு டிராக்டர்ல மிஷின் ஓடுது, அறுவடை செய்யறதுக்கு ஓடுது, நம்ம அதில் ப்ராசஸ் பண்ண ஓடுது. இந்த மாதிரிலாம் அட்வான்ஸ்டா இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து தியரிட்டிக்கலா நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் உள் வாங்கிக்கோங்க பாருங்க. விவசாயத்துல வந்து ஒரு 5-6 டைப் சொல்றாங்க. விவசாயத்துல வகைகள் தியரிட்டிக்கலா என்னென்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு பேர். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது வாழ்வாதாரத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட விவசாயம், சரிங்களா? வாழ்வாதாரத்துக்காக. இப்போ விவசாயம் அப்பெல்லாம் தொழில் மற்ற எல்லாம் இருந்ததா, விவசாயம் மட்டும் இருந்ததா? ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயம் மட்டும்தான் தொழிலா இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொழிலாம் உருவாச்சு ஆக்சுவலா.
அதனால அது வந்து வாழ்வாதாரத்துக்கான விவசாயம் சொல்லி சொல்றாங்க. பாருங்க, அது அப்போ வந்து விவசாயம் எதுக்கு பண்ணாங்கன்னா ஃபேமிலி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பண்ணாங்க. ஒரு 5-6 ஃபேமிலி இருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னா, ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை விளைவிச்சுக்குவாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா விளைவிக்கிறது மார்க்கெட்டுக்கு கிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இல்லை. பாருங்க, எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபேமிலி கன்சம்ஷனுக்காக பண்ணாங்க ஆக்சுவலா. இவங்க சாப்பிட்டது போக கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் மார்க்கெட்ல பண்டமாற்று முறையில எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது பழைய காலத்து முறையில வந்து விவசாயம் பண்ணாங்க. அதுல ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பா என்னவா இருக்கும், உற்பத்தி கொஞ்சம் லோயஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி தான் இருந்தது ஆக்சுவலா. இன்னொன்று வந்து பிரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் தான் சொல்றாங்க. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, என்ன சொல்றாரு வந்து தமிழ்ல என்ன கொடுத்துருக்கு பாருங்க மேடம், தமிழ்ல என்ன கொடுத்துருக்கு பாருங்க, அதுக்கு பாருங்க. ஷிஃப்ட் ரெண்டாவது கொடுத்துருக்குதா, ரைட். ஆக்சுவலா வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கல்ல, காடுகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து மேற்கொண்ட விவசாயத்துக்கு பேர் வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ரொம்ப ஃபேமஸ். இது வந்து வேர்ல்டுல எல்லா இடத்துலையுமே பண்ணாங்க. அதுக்கு ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அப்படின்னா அதுல என்ன சொல்றாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னா, பயங்கர மழை அதிகமா பெய்யுற இடத்துல தான் விளைச்சல் வந்து நல்லா எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னோம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 3 மாசத்துக்கு ஒரு பயிர் போடுறோம் அப்படின்னா 3 மாசம் 3 மாசம் 3 மாசம் போட்டுக்கிட்டே வரும். 8-10 ரவுண்டு போட்டுட்டோம், ஆமா தானே. அந்த லேண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமா வேணாவா? லேண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நம்மள மாதிரி மனுஷன் மாதிரி தானே. சண்டே ஆச்சுன்னா மெஷின்ஸ் ஃபேக்டரியில வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து நல்லா வரணுன்றதுக்காக ஒரு 10 சீசனுக்கு வந்து 1 or 2 சீசன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தி லீவ் இட் ஜஸ்ட் எம்டி. அதை ஜஸ்ட் லைக் தட் விடாம என்ன பண்றாங்க, எரிச்சிடுவாங்க அதை வந்து. ஓகேங்களா, விவசாயத்தை முடிச்ச பின்னால தோண்டி கிண்டி எல்லாம் வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி எரிச்சிடுவாங்க ஆக்சுவலா. இந்த பயிரெல்லாம் எல்லாம் ஹார்வெஸ்ட் முடிஞ்ச பின்னால மண்ணெல்லாம் நிறைவிட்டு எரிச்சிடுவாங்க. எரிச்சுட்டு அந்த இடம் எல்லாம் எம்டி ஆயிடும். எம்டி ஆயிட்டு ஒரு சீசனோ 2 சீசனோ பயிர் பண்ண மாட்டாங்க. அதை வந்து விவசாயம் நல்ல மண்வளம் நல்லா கூடணுங்கிறதுக்காக விட்டுடுறாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு பேர். தமிழ்ல வேற ஒரு டேர்ம் இருக்கு, எனக்கு டக்குன்னு வரல. சரியா, தமிழ்ல வேற ஒரு பேர் இருக்கு ஆக்சுவலா. இன்னொரு பேர் இருக்கு ஆக்சுவலா. இது லாங்குவேஜ் ரொம்ப இஷ்யூவா இருக்கு. ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ் அண்ட் பர்ன்னாக்க கிளியர் பண்ணிட்டு எரிச்சிடுறதுன்னு அர்த்தம். பர்னா எரிக்கிறது இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு பேர். இது வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் பிராக்டிஸ் பண்றாங்க. பல நாடுகள்ல பல பேர்ல இருக்கு. நம்மளுக்கு வேர்ல்டு ஜியோகிராஃபி பேர்ல இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும் தான் இருக்கு. அஸ்ஸாம்ல அதுக்கு பேர் வந்து ஜூம் கல்டிவேஷன் பேர். இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க, கொஸ்டின் பேங்க் ஃபுல்லா இருக்கு இதுல. அஸ்ஸாம்ல அதுக்கு என்ன பேரு, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷனுக்கு ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். கேரளாவில வந்து பொன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா ஒடிஷால போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மத்திய பிரதேசல பல பேர் பீவார், மஷான், பெண்டா, பீரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இவ்வளவு பேர் இருக்கு ஆக்சுவலா. இந்த நேம்ஸ் தான் அந்த ஒரிஜினல்ல சொல்றாங்க ஆக்சுவலா. மூணாவது இன்டென்சிவ் ஃபார்மிங்னு சொல்றாங்க. அது ஆழ்ந்த முறையில விவசாயம் பண்றது, ரொம்ப டீப்பா இந்த லேண்டை யூட்டிலைஸ் பண்றதுன்னு அர்த்தம். இன்டென்சிவ் யூனிட் கேர்னு சொல்றாங்க, அது மாதிரி வருது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மினிமம் இன்புட்ஸ் யூஸ் பண்றது, மேக்சிமம் அவுட்புட் எடுக்கிறது. ஓகேங்களா, எவ்வளவு எடுக்க முடியுமோ அந்த லேண்ட்ல இருந்து அவ்வளவு அவுட்புட் எடுக்கிறது ஆக்சுவலா. இதுக்கு பேர் வந்து தீவிர வேளாண்மைன்னு பேர், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ட்ரை ஃபார்மிங் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. உலர் விவசாயம்னு சொல்லுவாங்க. ட்ரையர் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான் அந்த மாதிரி இடங்கள்ல தக்கான பகுதியில வந்து வறட்சி ஏற்படும் சொல்லுவோம். அந்த பகுதிகளில் இந்த விவசாயத்தை மேற்கொள்றாங்க ஆக்சுவலா. ராஜஸ்தான், குஜராத் அந்த பகுதியில. அப்புறம் மிக்சட் ஃபார்மிங் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. கலப்பு விவசாயம்னு சொல்லுவாங்க. என்ன விவசாயத்துல என்ன கலப்பு விவசாயம், ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணாம 4-5 ஆக்டிவிட்டிஸை மிக்ஸ் பண்ணி பண்றது, அதுக்கு பேர் கலப்பு விவசாயம். இப்பெல்லாம் முன்ன மாதிரி வந்து வெறும் பயிர் மட்டும் போடுறாங்களா, கூட ஆடு மாடு வளர்க்குறாங்க, தேனீ வளர்க்குறாங்க, அப்புறம் எறா வளர்க்குறாங்க, வேற என்ன வளர்க்குறாங்க, மீன் வளர்க்குறாங்க, கூட வளர்க்குறாங்களா இல்லையா. அந்த மாதிரி மல்டிபிளா பண்றதுக்கு பேர் வந்து மிக்சட் ஃபார்மிங்னு பேர். பாருங்க, ரேசிங் கிராப்ஸ்னாக்க பயிர்களை வந்து உருவாக்குறது, லிவர் ஸ்டாக்னா கால்நடைகளை பார்க்கறது, கோழி, மீன், அது இல்லாம இந்த மாதிரி 4-5 வெரைட்டிஸ். அப்ப என்ன ஆகும், எக்கனாமிக்கலா கொஞ்சம் சப்போர்ட் அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு டெரஸ் கல்டிவேஷன் பேர். தமிழ் அழகா படிக்கட்டு விவசாயம் சொல்லி வருது ஆக்சுவலா. ஊட்டி, கொடைக்கானல், அஸ்ஸாம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலைச்சரிவுகள் அப்படியே சீப்பத்தி சீவன மாதிரி கிரீனிஷா இருக்கும் இல்லையா. ஓகேங்களா, அந்த உயரமான மலைச்சரிவுகள்ல படிக்கட்டு மாதிரி ஸ்டெப்பா வருது இல்லையா, அந்த மாதிரி பண்றதுக்கு பேர் வந்து டெரஸ் கல்டிவேஷன் அப்படின்னு பேர்.
ஓகேங்களா? இது குறிப்பா என்னன்னா தோட்ட பயிர்கள் ஒன்றும் ஏரியா இருக்கு ஆக்சுவலா. டீ, காஃபி, ரப்பர் பிளான்டேஷன்ஸ். டீ எங்க விளையுது ஆக்சுவலா? இந்தியாவில் வந்து அஸ்ஸாம் டாப். தமிழ்நாட்டில் டீ வந்து தமிழ்நாட்டில் விளையுது ஆக்சுவலா. அஸ்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் டீ ப்ரொடக்ஷன்ல இருந்து அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. காஃபி கர்நாடகாவில் விளையுது. ஓகேங்களா? இந்த மாதிரி டீ, காஃபி, ரப்பர்ல வந்து அந்த உயரமான மலை சரிவுகள்ல வருது. அதுக்கு டெரஸ் கல்டிவேஷன் பேர். இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர். அந்த வேர்ட்ஸ் படிச்சாவே புரியணும். கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்னு என்ன அர்த்தம்? எவ்வளோக்கு எவ்வளோ அந்த லேண்டை யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண சம்பாதிக்க முடியுமோ அப்படி பண்றதுக்கு பேர் வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர். குறிப்பா எக்ஸ்போர்ட்ஸ்க்காக பண்றது. எக்ஸ்போர்ட்லாம் பண்றாங்க. இங்க ஒசூர்ல இருந்து எவ்வளவோ நடக்குது. ஒசூர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி மாதிரி இருக்குது. இங்கிருந்து எவ்வளவோ வெளியில போகுது, எவ்வளவோ உள்ள வருது ஆக்சுவலா. வேலை கேள்விப்பட்டீங்களா? காளான் வளர்க்குறாங்க, செடி வளர்க்குறாங்க, நிறைய நிறைய பிளான்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலா. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. இதுக்கு தோட்ட விவசாயம் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ற பாருங்க, இந்த மூணாறு போற வழியில கண்ணன் தேவன் டீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆக்சுவலா, டாடா கம்பெனி. அதாவது டீ பிளான்டேஷன் இருக்காங்க, அது அவங்க குத்தகைக்கு எடுத்துருக்காங்க, அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. மலை ஃபுல்லா ஒரு 4-5 மலை இருக்கு ஆக்சுவலா. ஸோ அங்க கண்ணன் தேவி டீ பிளான்டேஷன் போட்டிருக்கிறாங்க. ஸோ அங்க அதுக்கு பேர் தோட்ட விவசாயம்னு பேர். ஒரே ஒரு பயிர் வந்து பரவலா பண்ணியிருப்பாங்க. டீ எஸ்டேட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? டீ எஸ்டேட், காஃபி, ரப்பர் அப்படின்லாம் சொல்றாங்க. விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்களா? விவசாய குடும்பத்தில் இருக்கீங்களா? ரைட், ஓகேவா? பட் விவசாயம் இன்னைக்கு வந்து எக்கனாமிக்கலி என்னது? நாட் வயபிள். தஞ்சாவூர்ல வந்து ஒரு விவசாயி வந்து 1 கிலோ அரிசி ப்ரொடக்ஷன் பண்றான் இல்லையா, ப்ரொடக்ஷன் பண்ணி அறுவடை பண்ணி வந்து அதுல நெல் மூட்டையில ஏத்துறான் இல்லையா, அப்ப அவனுக்கு வந்து எவ்வளவு ரேட் வரும்? ஒரு 25 to 30 rupees காஸ்ட் ஒரு கேஜி. ஒசூர்லனா இந்த மாதிரி எடுத்து விற்கிறாங்கல்ல சிட்டிஸ்ல, எவ்வளவு ரேட்டிங்க? 75. ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவன் கொடுக்கறது 30 ரூபாய். உண்மையிலேயே உடைச்சி வேர்வை செஞ்சு 6 மாசம் உருவாக்குறது யாரு? விவசாயி. அவனுக்கு காசு போகுதா? கடைசியில விற்கிறவனுக்கு காசு போகுதா? விற்கிறவனுக்கு காசு போகுது. அந்த விற்கிறவனுக்கு பேர் தான் சர்வீஸ் செக்டார். நோகாம நோம்பு கூடுற கோஷ்டி அது. சரியா? 6 மாசம் அவன் வேர்வை செஞ்சு உடைச்சது 30 ரூபாய் தான். ஆனா செல்லிங் பிரைஸ் இங்க என்ன வருது? என்னதான் டிரான்ஸ்போர்ட் வழி இல்லை அது இதுன்னு எடுத்துக்கிட்டா கூட டபுள் தான் அமௌண்டா வருது. ஸோ இந்த சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்க தான் அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராப்பிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பயிர் விளைவிக்கிற முறை இருக்கு இல்லையா, அதை வந்து 3 சொல்றாங்க. மோனோ கிராப்பிங், டபுள் கிராப்பிங், மல்டிபிள் கிராப்பிங். மோனோ கிராப்பிங்னா ஒரு பயிர் விளைவிக்கிறது, ஒரு டைம் ஒரே ஒரு பயிர் போடுறது. இப்போ கரும்புனா கரும்பு தோட்டத்தில் கரும்பு மட்டும் போடுறது. ரெண்டாவது வந்து டபுள் கிராப்பிங், 2 போடுறது ஆக்சுவலா. பாருங்க, கோதுமை போடுறது, கூடவே வந்து கடுகும் போடுறது. இங்க ஒசூர் லோக்கல்ல சோள பயிர் போடுவாங்க, கூடவே அவரைக்காய் போடுவாங்க. சோள கொள்ளையில அவரைக்காய் அப்படியே 2 மிக்ஸ் ஆகி தான் வரும். இங்க லோக்கல் பார்த்துருக்கேன் நான் வந்து. அடுத்து மல்டிபிள் கிராப்பிங்னா மோர் தேன் 2, 3, 4, 5 எல்லாம் கூட போடலாம். என்ன நெல்லை என்ன பண்ணுது, அது வந்து விளைவிக்க போகுது. ஸோ இதுக்கு கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராப்பிங் சீசன்ஸ் அப்படின்னு இருக்கு இந்தியாவில். கிராப்பிங் சீசன்ஸ் ஆக்சுவலா. கிராப்பிங் சீசன்ஸ் அப்படின்னா என்ன சொல்றோம்? இந்தியாவில் வந்து வருஷமா பயிர் போட்டு அறுவடை செய்யறோம் இல்லையா, அதை 3 சீசனா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்னு சம்மர் சீசன், இன்னொன்னு வின்டர் சீசன், இன்னொன்னு ஜெயர் சீசன். மொத்தம் 3 சீசன் இருக்கு ஆக்சுவலா. கோடை காலம், குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து டெக்னிக்கலா என்ன சொல்றாங்கன்னா காரிஃப் பருவம் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஜியோகிராஃபின்னு அதெல்லாம் கேட்பாங்க. காரிஃப் பருவம் நத்திங் பட் சம்மர் சீசன். கோடை காலத்துல போடுற பயிர் சீசனுக்கு பேர் வந்து காரிஃப் பருவம்னு பேர் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. பாருங்க, எப்ப போடுறாங்க? சோயிங் அப்படின்னா விதைக்கிறது. எப்ப விதைக்கிறாங்க அப்படின்னாக்க மான்சூன் ஆரம்பிக்கிறப்ப. எப்போ? ஜூன்ல. இந்தியாவில் மான்சூன் எப்ப ஆரம்பிக்கிறது? கிளைமேட் டாபிக்ல பார்த்தோம். ஜூன் 5 சொல்லியிருக்கு. ஜூன்ல இந்த மாசம் வந்து விதைக்கிறாங்க. எப்ப அறுவடை செய்யறாங்க? நவம்பர் மாசத்துல. அது 5-6 மாசத்துல வந்து அறுவடை செய்யறாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா காரிஃப் பருவ பயிர்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமான காரிஃப் சீசன்ல என்ன பயிர் போடுவாங்கன்னு கேட்பாங்க. ரைஸ், காட்டன், சுகர் கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல், ஓகேங்களா, கரும்பு, அடுத்து வந்து பருத்தி, இது வந்து போடுறாங்க. இது நார்த் இந்தியாவில். சவுத் இந்தியாவில் என்ன போடுறாங்கன்னா ரைஸ், ராகி, கிரவுண்ட்நட். இங்க சவுத் இந்தியாவில் வந்து ராகி பயிர் இருக்கும், களி செய்யறாங்க இல்லையா, இந்த ராகி பயிர் இருக்கும். பிளஸ் வந்து கடலைக்காய் இங்க அதிகமா போடுவாங்க. கிரவுண்ட்நட் வந்து. அடுத்து ரபி சீசன் அல்லது வின்டர் சீசன் சொல்றாங்க. குளிர்கால சீசன் பயிருக்கு ராபி பருவம்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்ப விதைக்கிறாங்க? வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது, அக்டோபர் நவம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது விதைக்கிறாங்க.
மார்ச் கிட்ட அறுவடை செய்யறாங்க. இதுல பாருங்க, ரபி பருவத்தினுடைய முக்கியமான பயிர் என்னன்னு கேட்பாங்க, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. வீட் அப்படின்னு சொல்லணும், கோதுமை. குளிர்கால பயிர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, கோதுமை. நம்ம அங்க கூட படிச்சோம் கிளைமேட் டாபிக்ல. அக்டோபர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெட் காற்றுகள் வந்து அந்த மத்திய திரைக்கடல் காத்தை கொண்டு நீங்க வச்சு மழை பெய்ய வைக்கன்னு சொன்னோம். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் வின்டர் கிராப்னு சொன்னோம் இல்லையா, அதை இங்க சொல்றோம். மூணாவது ஜெயது பருவம்னு ஒன்று கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலா சும்மா ஜெயது பருவம்னா அந்த சம்மர் சீசன்ல ஏப்ரல் மே இருக்கு இல்லைங்களா, அதுல மட்டும் வர்றது. இந்த பழம் வருது இல்லையா, குக்கும்பர் அதெல்லாம் வருது இல்லைங்களா, அதை பத்தி சொல்றாங்க. இது 2 சீசன் தான் நம்மளுக்கு முக்கியம். காரிஃப் பருவ பயிர் என்னன்னு கேட்பாங்க, குளிர்கால பயிர் ரபி பருவ பயிர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து உணவு பயிர்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். உணவு பயிர்களை பார்க்கறதுக்கு முன்னால கிராப்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய பயிர்கள், அந்த பயிர்கள்னா என்ன, கிராப்ஸ், அதை விளைக்கிறாங்க இல்லையா, அதை வந்து வகைப்படுத்திருக்கிறாங்க. என்னென்ன வகையில சொல்றாங்க, ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். ஃபுட் கிராப்ஸ்னா உணவு பயிர், சரியா. அதுக்கடுத்து கேஷ் கிராப்ஸ், அது என்ன, கேஷ் கிராப், த கிராப் தட் மேக்ஸ் கேஷ், சரியா. பணம், அது அதிகமா எது ஏர்ன் பண்ணுதோ அதுக்கு பேர் பணப்பயிர்னு சொல்றோம், உணவு பயிர், பணப்பயிர். மூணாவது தோட்டப்பயிர், டீ, காஃபி, ரப்பர் சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்ன்னு சொல்றாங்க, அதுவும் ஒரு வகையான தோட்டப்பயிர்கள், ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுல என்ன இருக்கு பாருங்க, ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போடுறாங்க ஆக்சுவலா. ஸோ இதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம் எது எங்க இருக்கு அப்படின்னு. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. இஃப் யூ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் குட், நல்லா இருக்கும், படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெல், சரியா. நம்ம என்ன உணவு பயிர் அதிகமாக சாப்பிட்றோம், நெல். சவுத் இந்தியாவுடைய மிக முக்கியமான உணவு பயிர் நெல். இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா எதுல விளையுது, அல்லூவியல் சாயில முக்கியமான சாயில் வந்து வண்டல் மண். பாருங்க, நோட்ஸ்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கிராஸ்பிங் மஸ்ட், அது உங்க நோட்ஸ், வேற யாரும் படிக்க போறது இல்லை. யூ கேன் ரைட், யூ கீப் மல்டிபிள் பென், யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லூவியல் சாயில் அப்படின்னா வண்டல் மண். வண்டல் மண் எங்க இருக்குன்னு பார்த்தா ரிவர் பிளைன்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ்ல சொல்லியிருக்கோம் நம்ம. அப்புறம் இதுக்கு என்ன பேர், டிராபிக்கல் கிராப். இது வந்து கோடைகால பயிர், இதுக்கு டிராபிக்கல் கிராப் அப்படின்னு பேர். இந்தியாவிலேயே மிக முக்கியமான உணவு பயிர். நார்த்லயும் யூஸ் பண்றது ரைஸ் ஆக்சுவலா, சவுத் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்றாங்க. பாருங்க, இதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வேணும், 24 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வேணும். அப்போ வெப்பம் அதிகமாக இருந்தால் தான் அந்த பயிரே நிற்கும். அதனால அதுக்கு கோடை பயிர்னே சொல்றாங்க. இட் இஸ் நோன் அஸ் சம்மர் கிராப்பா டிராபிக்கல் கிராப். இதுக்கு எவ்வளவு மழை வேணும், 150 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஸோ மழை வந்து ஒரு நல்ல அதிகமான மழை பெய்யுற இடத்துல தான் மழை சோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும், வாட்டர் சோர்ஸ். இது இருந்தால் தான் இந்த பயிர் இருக்கு ஆக்சுவலா. ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1 என்ன, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜியோகிராஃபியில் என்ன கேட்பாங்கன்னா, ரைஸ் ப்ரொடக்ஷன்ல டாப் ஸ்டேட் எது, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் எங்க, மேற்கு வங்காளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க இப்பெல்லாம், ஸ்டேட்மெண்ட், அசிஸ்டன்ட் ரீசனிங் எல்லாம் கேட்குறாங்க. சொன்னா இல்லையா, ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்பாங்க, வெஸ்ட் பெங்கால் இஸ் த டாப் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா. ஓகேங்களா. அதுல ரீசனிங்ல என்ன சொல்லுவாங்க, கங்கா கோதாவரி டெல்டா மேக்ஸ் த லார்ஜஸ்ட் டெல்டா இன் த வேர்ல்ட். எஸ், ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ரைஸ் அங்கே அதிகமாக விளையாடுறதுக்கு என்ன காரணம், அல்லுவியல் சாயில் ரொம்ப இருக்கு. அல்லுவியல் சாயில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், டெல்டா, லார்ஜஸ்ட் டெல்டா அங்கே தான் இருக்கு ஆக்சுவலா. அண்டர்ஸ்டாண்ட். அதனால அங்கே நெல் நல்ல விளையுது. அதனால வெஸ்ட் பெங்கால் வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன்ல டாப்ல இருக்கு இந்தியாவில். அப்புறம் இந்தியா, சைனா 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து உலகத்துக்கு தேவையான 90% ரைஸ் 2 கண்ட்ரி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து சைனா, செகண்ட் கண்ட்ரி வந்து இந்தியா ஆக்சுவலா. பாருங்க, இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஐசிஏஆர்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு ஆக்சுவலா, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் தமிழ்ல பேர் இருக்கு. இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் வந்து. இதுல சோ மெனி இன்ஸ்டியூட்ஸ். அதுல வந்து டெல்லியில இருக்கு ஆக்சுவலா. இது வந்து 1953ல பூசா இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சி அக்ரி கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த கோர்ஸ் அங்க சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கு அதுக்கு. ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட் அது. யூபிஎஸ்சி படிக்கிற பசங்க படிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி கேட்டிருந்தாங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு இருக்கு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூரை நம்ம என்னன்னு சொல்றோம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் சொல்றோம், ரைஸ் பவுல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இந்த ரைஸ் விளைவிக்கிறாங்க இல்லையா, நெல் விளைவிக்கிறாங்கல்ல, இது வந்து 3 சீசன்லேயே போடுறாங்களாம். ஃபர்ஸ்ட் சம்பா சீசன் அப்படின்னு பேர், சம்மர் பீரியட்ல போடுவாங்களாம். பயிர் வந்து 6 மாசத்துக்கு இருக்குமா. அதுக்கடுத்து குறுவை சாகுபடி, இப்போ 3 to 4 months, இது ஒன்று சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று தாளடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஆக்சுவலா. 3 பருவம் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 12 மாசம் ஃபுல்லா, ஓகேங்களா. காவிரி டெல்டான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியில எப்பயுமே நெற்பயிர் வளர்ந்துகிட்டே இருக்கும்.
உலகத்தில் வேறு எங்கேயுமே போட மாட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ் வந்து தஞ்சாவூர் டெல்டா. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஏரியாவில் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நெல் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வச்சிருக்காங்க, லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷனல். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்கு? தஞ்சாவூர்ல ஆடுதுறையில் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா. நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு? ஒடிசால கட்டாக்ங்கிற இடத்துல இருக்குது. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு? பிலிப்பைன்ஸ் கேபிட்டல் மணிலா. பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு இருக்கு, அது கேபிட்டல் ஒன்று இருக்கு, அது மணிலான்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கு ஆக்சுவலா வந்து. சரியா? இந்த 3மே எங்க இருக்குது? டிராபிக்கல் ஜோன். நெல் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் டிராபிக்கல் ஜோன், அதுல மட்டும்தான் நெல் விளையும். நெல் ஃபர்ஸ்ட் சம்மர் கிராப்னு சொல்லிட்டோம். அப்ப சம்மர் ஜோன்ல தான் நெல் விளையும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். 23.5 டிகிரி நார்த் டு 28.5 டிகிரி சவுத், ஈக்குவேட்டர் படிச்சோம் இல்லையா, டாரிட் ஜோன், அங்கதான் வந்து சம்மர் வந்து விளையும் ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேடி. நெக்ஸ்ட் வந்து வீட். ஆக்சுவலா வீட் என்ன? கோதுமை. ஆக்சுவலா கோதுமை பத்தி என்ன சொல்றோம்? கோதுமை வந்து எங்க விளையுது? இட் இஸ் அ வின்டர் கிராப். குளிர்காலத்துல வந்து நார்த் இந்தியாவில் வந்து பயிரிடக்கூடிய பயிர் வந்து இது ஆக்சுவலா ரபி சீசன் கிராப்னு சொன்னோம் இல்லையா. இதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வேணும் பாருங்க, வெறும் 16 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும். ரெயின்ஃபால் லீஸ்டா தான் கேட்டிருக்காங்க, 40 சென்டிமீட்டர் டு 75 சென்டிமீட்டர். அதனால நார்த் இந்தியாவில் வந்து விளையுது ஆக்சுவலா. 1967ல கிரீன் ரெவல்யூஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எடுத்து சக்சஸ் பண்ண பயிர் வந்து வீட், கோதுமை. கோதுமை தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ் பண்ணாங்க. அந்த கோதுமையில வந்து பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் தான் எடுத்தாங்க ஆக்சுவலா. ஹைலி சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. வேர்ல்டுல கிரீன் ரெவல்யூஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதே டெக்னிக் இந்தியாவில் யூஸ் பண்ணி பண்ணாங்க. உண்மையிலேயே சொல்றேன், கிரேட்டஸ்டா அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் வந்து அதை அச்சீவ் பண்ண பேர் என்ன சொல்லுவாங்க? டாக்டர் MS சுவாமிநாதன். இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டா டாக்டர் MS சுவாமிநாதன். நம்ம தமிழ் ஆளு, 2 மாசத்துக்கு முன்னால இருந்தார் ஆக்சுவலா. இப்பதான் இருந்தார் அவர், டாக்டர் MS சுவாமிநாதன். அவர் இருக்கும்போது எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. மற்றவங்க பல விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அடிப்படை விஷயம் என்னது? வயிற்றுக்கு பசிக்கும் போது சோறு. இந்தியாவில் பட்டினியை தீர்த்து வச்சுட்டு போனார்னு ரொம்ப பேசினாங்க. அன்னைக்கு ஒரு 2 சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த வீட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவை? ரொம்ப கம்மியாக தான் தேவைன்னு சொன்னோம். அப்புறம் ஸ்டேபிள் அப்படின்னா இம்பார்ட்டன்ட். நார்த் இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியா, குறிப்பாக வட இந்தியா, வடமேற்கு இந்தியா, ராஜஸ்தான், பஞ்சாப், அங்கே போனாவே ஃபுல்லாக என்னது? ரொட்டி தான். ரைஸ்லாம் அங்கே கிடையாது ஆக்சுவலாக. அண்டர்ஸ்டாண்ட்? ரொட்டி பேஸ்ட் ஐட்டம்ஸ் ஆக்சுவலாக. ரோட்டி தால் நாங்கள் எல்லா ஹோட்டல்லையும் வச்சிருப்பாங்க. நம்மளால முடியல, டெல்லிக்கு போயிருந்தப்ப ஐ குட் நாட் மேனேஜ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லைங்களா, வீட் ப்ரொடக்ஷன், கோதுமை உற்பத்தி பண்றதுல யார் அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து கொஸ்டின் வந்து வீட் ப்ரொடக்ஷன்ல டாப் வந்து உத்தரப்பிரதேசம், நெல்லுல டாப் வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம். ஓகேவா? வீட்ல டாப் வந்து உத்தரப்பிரதேசம். ஒரு ஜோவார் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. சோள வெரைட்டி சொல்லுவாங்க, மக்கா சோளம் நிறைய வெரைட்டி சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. அது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அரிசி கோதுமை கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. அதை வாங்க முடியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் மற்றதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏழையான மக்கள் நெக்ஸ்ட் மக்கள் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பஜ்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா, வறண்ட பகுதிகளில் விளையுன்னு சொல்றாங்க. பல்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. பல்சஸ்னா என்னது? இந்த பயிர் வகைகளுக்குள்ள பல்சஸ்ன்னு சொல்றோம். பாருங்க என்னென்ன சொல்றோம், பிளாக் கிராம், கிரீன் கிராம், பச்சை பயிறு, தட்டைப்பயிறு சொல்றோம்ல நம்ம வந்து. அப்புறம் கொள்ளு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த வெரைட்டிஸ் ஃபுல்லா சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் மூலமா இந்தியாவில் 1977 1977 இந்தியா வந்து உணவு உற்பத்தியில தன்னிறைவடைஞ்சது. அதாவது இந்தியாவுடைய ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு நம்மளே நம்ம சாப்பாட்டுக்கு வழி செஞ்சுக்கிட்டோம் ஆக்சுவலா. பாருங்க ஜியோகிராஃபி ஹிஸ்டரி மேப்ல பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, பாருங்க ரைஸ் ப்ரொடக்ஷன் டாப் 10 ஸ்டேட்ஸ் மேப்ல கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 ஸ்பாட் வந்து வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி வீட் ப்ரொடக்ஷன் டாப் ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேசம். ஸோ மேப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்திய ஹிஸ்டரி படிச்சா நம்ம மேப் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தது ஃபுல்லா வந்து ஃபுட் கிராப்ஸ். ஃபுட் கிராப்ஸ்ல ரெண்டு இம்பார்ட்டண்டா கேட்பாங்க, ரைஸ் ஒன்று, வீட் ஒன்று ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து கேஷ் கிராப்ஸ். கேஷ் கிராப்ஸ் என்னது? பணப்பயிர். அதாவது மார்க்கெட்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் அதிகமாக ஏர்ன் பண்றோம், அதுக்காக போடுறதுக்கு பேர் வந்து பணப்பயிர்னு பேர். பிறகு கல்டிவேட்டட் ஃபார் வாட்? கமர்ஷியல் பர்பஸ். அதனுடைய ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன? கமர்ஷியல் பர்பஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்றாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் பண்ணாம எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா என்ன நம்மளுக்கு வருது? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா எக்கானமில.
அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நாட்டு கரன்சி அடுத்த நாட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க இல்லையா, அப்ப நம்மளுக்கு வந்து அது வேல்யூபிளா இருக்கும். ஆக்சுவலா பணம் கமிஷன் வரும், நம்மளுக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு கமிஷன் வரும். பிளஸ் நம்ம கண்ட்ரில அதிகமா ட்ரேட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க, அது அதிகமா இருக்கும். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அதிகமா வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க, கண்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா, பண பயிர்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன சொல்றாங்க, சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரும்பு. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க பாரு, கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க எல்லாமே. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணப்பயிர் என்ன? கரும்பு. ஆக்சுவலா இந்தியாவில் வந்து இந்தியா உலகத்துல வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. உலகத்துல கரும்பு உற்பத்தியில இந்தியா 2வது உலகத்துல. கரும்பு வேற, ஆக்சுவலா சுகர் வேற. கரும்புங்கிறது கரும்பை வெட்டுறது, சுகருங்கிறது அதுல இருந்து மெட்டீரியல் உருவாக்குறது. ஸோ சுகர் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கியூபான்னு ஒரு நாடு இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல பிரேசில்னு ஒரு நாடு இருக்கு. இந்த கியூபான்னு ஒரு நாடு இருக்கு, அதை வந்து உலகின் சர்க்கரை கேன்னு சொல்லுவாங்க, சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த சுகர் கேன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வேணும்? இதுவும் பாருங்க சம்மர் கிராப். ஆக்சுவலா இதுக்கும் டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா, இதுவும் சம்மர் கிராப். இதெல்லாம் சம்மர் கிராப் அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஆக்சுவலா சுகர் கேன் இருக்கு இல்லையா, கரும்பு, கரும்பு உற்பத்தியான இடம் வந்து இந்தியா. இந்தியாவில இருந்து தான் கரும்பு பயிர் வந்து உலகம் ஃபுல்லா போயிருக்கு. பாருங்க, சுகர் கேன் ப்ரொடக்ஷன்ல டாப் வந்து உத்தரப்பிரதேசம், கரும்புல டாப் வந்து யூபி. சைனா இல்ல, டேட்டா நம்ம எடுத்துதான் எழுதியிருக்கேன், செக் பண்ண வேண்டாம், அடுத்த பிளான் செக் பண்ணிக்கணும். இந்த டேட்டா ஃபுல்லாவே எடுத்த டேட்டா தானே, நம்ம நானா கம்போஸ் பண்றதுல என்ன பண்ணுவோம் இல்லை. இல்ல ஒன்று டேட்டா செக் பண்ண தெரிஞ்சிடும், அப்படி போட்டிருக்க. ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் வந்து காட்டன். காட்டனுங்கிறது என்ன? ஆக்சுவலா நம்மளுக்கு பருத்தி. நல்லா பார்த்துக்கோங்க, கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, அடிக்கடி கேட்டே இருக்காங்க. பருத்தி வந்து விளையறதுக்கு ஏற்ற மண் என்ன? ஃபர்ஸ்ட் பிளாக் சாயில். சாயில் டைப் பார்க்க போறோம்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஒன்று சொன்ன அலுவியல் சாயில் ஒன்று சொன்னா, அதுக்கடுத்து மிக முக்கியமானது வந்து பிளாக் சாயில், தமிழ்ல கரிசல் மண் அப்படின்னு பேர். இந்த கரிசல் மண் எங்க இருக்குன்னு பார்த்தோம் நம்ம, வடமேற்கு தக்கான பீடபூமி, நார்த் வெஸ்ட் டெக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது வந்து இழை பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, இழை பயிர்னு சொல்லுவாங்க, ஃபைபர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றதுனால ஃபைபர் கிராப்னு சொல்லி சொல்றாங்க. இது சப்ட்ராபிக்கல் கிளைமேட்ல வளரும்னு சொல்றாங்க, அதாவது துணை வெப்பமண்டல பகுதியில் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. காட்டன் ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1 ஸ்டேட் வந்து குஜராத். இதுக்கு முன்ன மகாராஷ்டிரா இருந்தது, இப்ப லேட்டஸ்டா வந்து டேட்டா மாறி இருக்கு, குஜராத் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஆக்சுவலா கொஸ்டின் என்ன கேட்பாங்க, காட்டன் வந்து எங்க விளையுதுன்னு கேட்பாங்க. குஜராத் டாப் ப்ரொடக்ஷன். அதுக்கு என்ன சாயில் வேணும்? பிளாக் சாயில். அது எங்க இருக்குது? நார்த் வெஸ்ட் டெக்கான், வடமேற்கு தக்கான பீடபூமியில கிடைக்குது. 3 டேட்டா கொஸ்டின் கேட்டா கேட்பாங்க. அடுத்து ஜூட்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஜூட்னா சணல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோணிப்பை, தார்பாய், கயிறு அதெல்லாம் திரிக்கிறாங்க இல்லையா, அந்த ரா மெட்டீரியல் வந்து ஜூட். இது எங்க அதிகமா இருக்குது அப்படின்னா கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா, ஹூக்லி ஆற்றங்கரைன்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல தான் வந்து இந்த ஜூட் வந்து அதிகமா இருக்கு. ஆக்சுவலா ஜூட் போர்டு அங்கதான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாருங்க, அதுல இந்த சணல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? கோணிப்பை, கன்னி பேக்னா கோணிப்பை. அடுத்து கார்பெட், ரோப்ஸ் கயிறு தயாரிக்கிறாங்க, ஸ்ட்ரிங்ஸ்னா சின்ன சின்ன கயிறு, ரக்ஸ்னா கம்பளி, அப்புறம் ட்ரெஸ், தார்பாலின். தார்பாலின் எதுக்கு யூஸ் பண்ணோம்? மழை வரும்போது யூஸ் பண்றோம் இல்லையா, மேல போட்டு கவர் பண்ணுவாங்க இல்லையா. அப்ஹோல்ஸ்டரினாக்க சோஃபா மெட்டீரியல் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. பாருங்க, ப்ரொடக்ஷன்ல டாப் ஸ்டேட் வந்து வெஸ்ட் பெங்கால். அடுத்து டொபாக்கோ. டொபாக்கோன்றது வந்து புகையிலை. ஆக்சுவலா இந்த புகையிலை இருக்கு இல்லைங்களா, இது வந்து போர்ச்சுகீஸர்கள் தான் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்களாம் 1508ல. இங்கிலீஷ்காரங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அப்ப போர்ச்சுகீஸர்கள் தான் இந்தியாவுக்குள்ள இந்த புகையிலை செடியை கொண்டு வந்தாங்களாம், டொபாக்கோ. இந்த டொபாக்கோ ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, ரொம்ப டேஞ்சரஸ் சொல்றாங்க. பட் என்ன பண்றாங்க எல்லாருமே, தி டூ இட். அவங்கள கேட்டா என்ன சொல்லுவாங்க? ரெஃப்ரெஷ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் ஐ திங்க் ஹீரோவெல்லாம் மாற்றி யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா ஸோ டொபாக்கோ ப்ரொடக்ஷன் டாப் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஆயில் சீட்ஸ்னா எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா எல்லா பருப்பு கிருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, பாருங்க, தேங்காயை கொப்பரை அரைச்சோம்னா தேங்காய் எண்ணெய், அடுத்து கடலை எண்ணெய், எல்லாம் போட்டுக்கிட்டு வரதுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்றோம் ஃபுல்லா.
ஸோ இது பாருங்க, கடலை எண்ணெய், அப்புறம் எள்ளு, அப்புறம் பார்த்தா இது மஸ்டர்ட், அது லின்சீட், ஆலிவ் விதை நிறைய வருது. இதுல இருந்து எண்ணெய் எல்லாம் எடுக்கிறாங்க ஆக்சுவலா, அதை யூஸ் பண்றாங்க. ஆயில் சீட்ஸ்ல டாப் ப்ரொடக்ஷன் ஸ்டேட் வந்து குஜராத் ஆக்சுவலா. ஸோ ரெண்டு பார்த்துருக்கோம். ஓகே, ஒன்று வந்து என்ன பார்த்தோம், ஃபுட் கிராப்ஸ். இன்னொன்று என்ன பார்க்குறோம், கேஷ் கிராப்ஸ், பணப்பயிர், உணவு பயிர், பணப்பயிர்னு பார்த்துருக்கோம். மூணாவது வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ், தோட்டப்பயிர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. என்ன தோட்டப்பயிர்கள் பாருங்க, இந்த இடம் பாருங்க இப்படி இருக்கா, பார்க்க சூப்பராக இருக்கா. மலைப்பாங்கான பகுதிகளில், உயரமான மலைப்பாங்கான பகுதிகளில் தேயிலை தோட்டம், டீ, காஃபி, ரப்பர்லாம் போடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்றாங்க, கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதுலேயே கொஞ்சம் இடத்துல இருக்காங்க. இப்போ ஏற்காடு போகிறோம் இல்லைங்களா, போகிற வழியில் அங்கே டீ காஃபி எல்லாம் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்காங்க. இது ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கு ஆக்சுவலாக. மிக என்ன சொல்லி படிச்சிருக்கோம், டென்ஸ் அதிகமாக இருக்கு, ரொம்ப அடர்த்தியான காடுகள், நீளமானது, பசுமையானது, மழை அதிகமாக பெய்யும் சொல்லி படிச்சிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த தோட்டப்பயிர்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஹில்லி ஸ்லோப்ஸில் தான் பண்ணுறாங்க. மலை சரிவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் அது நல்ல அந்த பயிர் பிடிச்சி நல்ல விளையுமா. அதனால அங்கே வந்து இருக்குது டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டீ. டீன்றது என்ன, தேநீர் ஆக்சுவலா. யார் வந்தாலும் போனாலும் என்ன பண்றோம், ஒரு கப்பு டீ எடுத்து சிப் பண்ணோம்னா நல்லா இருக்கும். முன்னையெல்லாம் வந்து வெறும் டீ, இப்ப பிளாக் டீ, அப்புறம் கோல்டு டீ, அப்புறம் லெமன் டீ, அப்புறம் ஜிஞ்சர் டீ, அப்புறம் எதெல்லாம் மிக்ஸ் பண்றீங்களோ அந்தந்த டீ இல்லை கடையில ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கா இல்லை ஆக்சுவலா வந்து டீ வந்து மேக் பண்றாங்க ஆக்சுவலா. இந்த டீயை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அது வந்து எவர் கிரீன் பிளான்ட், எப்பயுமே பசுமையா இருக்கு ஆக்சுவலா. டிராபிக்கல் ஜோன்லயும் வளருமா, சப்டிராபிக்கல் ஜோன்லயும் வளரும்னு சொல்லி சொல்றாங்க. டீ உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைனா ப்ரொடியூசர். உலகத்துல டீ மேக் பண்றதுல நம்பர் 1 சைனா, ரெண்டாவது வந்து இந்தியா இருக்கு ஆக்சுவலா. பாருங்க 3000-4000 அடி உயரத்துல, 3000-4000 அடி உயரத்துல, அடியில சொல்றாங்க, ஃபீட்ல சொல்றாங்க, மீட்டர்ஸ்ல சொல்லல. மீட்டர்ஸ்னா வேற, ஃபீட்னா ஒரு ஃபீட்னா 30 சென்டிமீட்டர், ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், ஒரு ஃபீட்டுக்கு அதுக்கும் 3.1 டைம்ஸ் ஜாஸ்தி அது. ஓகேங்களா. ஸோ 3000 to 4000 அடி மலைச்சரிவுகள் இருக்கிற இடத்துல விளையாதுன்னு சொல்றாங்க. இந்த டீல 2 வெரைட்டி சொல்றாங்க, ரகம் பாருங்க. ஒன்று பொஹியா, இன்னொன்று அசாமிக்கான்றாங்க. பொஹியான்றது சைனால உருவான டீ வகை, அந்த தேயிலை வகை. இந்தியாவில் வந்தது அசாமிக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. டீ ப்ரொடக்ஷன்ல இந்தியாவில் டாப் ஸ்டேட் வந்து அசாம், அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்கால், அதுக்கடுத்து கேரளா, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தமிழ்நாடு வருது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் காஃபி. பர் காஃபிக்கு வந்து 1500 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கணும்னு சொல்றாங்க. இதுல 2 வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அரேபிகா, ரொபஸ்டா அப்படின்னு சொல்லி இருக்கு பேர் ஆக்சுவலா. அரேபிக்கான ஒரு வெரைட்டி இருக்குது, இந்தியாவில் விளையுதான் அது. குறிப்பா கர்நாடகா காஃபி ப்ரொடக்ஷன்ல டாப் ஸ்டேட் வந்து கர்நாடகா. அதுலயும் சொல்ற ஒரு சில காஃபி அவ்வளோ சூப்பரா இருக்கும், அப்படி மனம் அப்படி தூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூர்ல ஒரு 2-3 கடை சொல்லுவாங்க. ஸோ இந்த காஃபி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்று லோ குவாலிட்டின்னு சொல்றாங்க. ஸோ டாப் ஸ்டேட் வந்து கர்நாடகா. பாருங்க, காஃபி போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு 2018 கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா. மூணாவது வந்து ரப்பர். ரப்பர், இந்த ரப்பர் பிளான்டேஷன் ஃபர்ஸ்ட் எங்க வந்ததுன்னா கேரளாவில் வந்தது. அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ், மழை ஃபுல்லாக அதிகமாக இருக்கணுன்றாங்க. ரப்பர் ப்ரொடக்ஷன்ல டாப் ஸ்டேட்னு கேட்டால் கேரளா சொல்லணும். தமிழ்நாட்டில் சொல்லணும்னா என்ன சொல்லணும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கேரளா ஒட்டி இருக்கிற ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் எது அது, கன்னியாகுமரி. மற்ற இடம்லாம் மலை உயரமா இருக்கு, அந்த இடம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ரப்பர் நம்மளுக்கு கிடைக்கும் ஆக்சுவலா. அடுத்து ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஸ்பைசஸ், சி தீஸ் ஐட்டம்ஸ். என்ன இருக்கு இதுல, மசாலா ஐட்டம். டெய்லி என்ன சாப்பிட்றோம், இதெல்லாம் சாப்பிடவே இல்லையா. இந்த மசாலா பொருள் சாப்பிட்றதுக்காக தான் பிரிட்டிஷ்காரன் வாஸ்கோட காமா கடல்ல போய் கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு வருவதற்கு ஆல்டர்னேட் ரூட் கண்டுபிடிச்சு வந்தாங்க. நான் இப்படிதான் படிச்சிருக்கேன். மலபார் கருமிளகுன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, பிளாக் பெப்பர்னு சொல்லுவாங்க கேரளாவில், பயங்கரமான ஸ்டஃபா. பாருங்க நான் சொல்ற பச்சை மிளகாய், பச்சையா இருக்குல்ல பச்சை மிளகாய், ஒரு கடி கடிச்சேன்னு வச்சுக்க பாடி ஃபுல்லா ஃபீல் பண்ணி விருன்னு காரம் ஏறும், பயங்கர சூப்பரா இருக்கும். இது ஸ்பைஸ் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. கேரளாவுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய மசாலா தோட்டம்னு கேரளாவை சொல்றாங்க. ஸோ அந்த பாருங்க, கேரளா லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஹை குவாலிட்டி சொல்றாங்க. பாருங்க, லவங்கம், பட்டை, அப்புறம் என்ன சொல்றாங்க, மிளகு, மிளகு சொல்றாங்க. அப்புறம் பிரியாணி இலை ஏதோ சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா. இந்த பீடா கீடா போய் என்னவோ யூஸ் பண்றாங்க இதுல. ஸோ இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லா ஒரிஜினல் குவாலிட்டியில் அங்கே கிடைக்கலாம்.
எஸ்பெஷலி பிளாக் பேப்பர் இங்கிருந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகுது வேர்ல்டு ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் ஸ்பைசஸ் வந்து சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்கு பாருங்க, பெப்பர், சில்லி, டர்மரிக், ஜிஞ்சர், காடமம், க்ளோவ், அரிக்கானட், பாக்கு. பாக்கு இருக்கு இல்லைங்களா, ஊரில் கிழவிங்களே என்ன பண்ணோம், கையில் ஒன்று வச்சு பாக்கை போட்டு இடித்து எடுத்து போட்டு வாயில் வச்சு புதவிட்டு இருக்கும். ஒரு சில கிழவிங்களுக்கு அது போட்டாதான் வந்து நார்மல்ஸே வரும். அதே மாதிரி மூக்குப்பொடி சொல்லுவாங்க. பெரிய பெரிய தாத்தாலாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த கிளைமேட் டல்லா இருக்கு, சளியா இருக்கு, லைட்டா மூக்கில் போட்டு இப்படி இப்படின்னாங்கன்னா ரெடி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி பழகிருக்காங்க எல்லாமே. இந்த ஸ்பைஸ் கார்டன் சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், தோட்ட பயிர்கள்னு சொல்றாங்க. பாருங்க, காஷ்மீர் ஆப்பிள் சொல்லுவோம் இல்லையா, காஷ்மீர்ல என்ன விளையுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆப்பிள். அந்த மாதிரி சொல்றோம். மலைப்பாங்கான பகுதிகளில் ஆப்பிள் எங்க விளையுது பாருங்க, ஹிமாச்சல் பிரதேசம் நம்பர் 1 ஸ்டேட். அடுத்து ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட். பனானா வாழைப்பழம், பாருங்க வாழைப்பழம் நல்லா விளையிற ஒரே ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அது எனக்கு ஒசூர் தாருனா எனக்கு ப்ராப்ளம். ஒசூர்ல மட்டும்தான் ஏலக்குன்னு ஒரு வாழைப்பழம் இருக்குது. டேஸ்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். குட்டியா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். வேற எங்கேயும் இது கிடைக்காது ஆக்சுவலா. ஏலக்கின்னு சொல்லுவாங்க. இந்த மற்றதெல்லாம் பச்சை வாழை, அப்புறம் கற்பூர வெளி என்னமோ சொல்றாங்க. இது பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து வாழை ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாட்டில் திருச்சியில் வச்சிருக்காங்க. அப்புறம் சிறுமலை வாழைப்பழம் சொல்லுவாங்க மதுரை பக்கத்துல, மதுரை திண்டுக்கல் பக்கத்துல சிறுமலைன்னு ஒன்று இருக்குது, பயங்கர டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இன்னொன்று தமிழ்நாடு ஜியாகிரபி இருக்கு ஃபுல்லா. நெக்ஸ்ட் ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, அது மகாராஷ்டிரால விளையுதான். நாக்பூர் நகரத்துக்கு பேரே வந்து ஆரஞ்சு சிட்டின்னு பேர். தமிழ்நாட்டில் மஞ்சள் நகரம் எதை சொல்றோம், டர்மரிக் சிட்டி. ஈரோடு எப்படி ஒவ்வொன்றுக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நாக்பூர் ஆரஞ்சு சிட்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரேப்ஸ், திராட்சை பழம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் விளையதா சொல்றாங்க. அடுத்து கால்நடைகளை பத்தி சும்மா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கால்நடைகள் இருக்கு இல்லைங்களா, அது கால்நடைகள்ல பாருங்க, ஆடு அதிகமா இருக்கிறது ராஜஸ்தான்ல இருக்கான். பஃபலோஸ், எருமை அதிகமா இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கான். மீட் அதிகமா சாப்பிட்றது உத்தரப்பிரதேசம், இறைச்சி அதிகமா சாப்பிட்றது உத்தரப்பிரதேசம். எருமை அதிகமா இருக்கிறது இந்தியாவில வந்து உத்தரப்பிரதேசத்துல 29% இருக்குன்னு சொல்றாங்க. அது ஹியூஜ் பாப்புலேஷன், 20 கோடி பேர் இருக்காங்க. அந்த டேட்டா வந்து 2011 டேட்டா. இப்போ 5 வருஷம் ஆச்சு. ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் சென்சஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 20% அதிகமாகும். இப்போ 25 கோடி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். 24-25 crores கிட்ட டேட்டா வரும். அப்புறம் வந்து ஃபிஷரிஸ், மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மீன் பிடிக்கிறதுல 2 சொல்லுவாங்க ஆக்சுவலாக. நம்ம டேட்டா பார்த்துருக்க பாருங்க, இந்தியாவுடைய கடற்கரை நீளம் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம். மெயின் லேண்டில் 1100 கிலோமீட்டர், 6,100 கிலோமீட்டர்ஸ். கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா ஓவரால் சேர்த்து 7516 கிலோமீட்டர்ஸ், இன்க்ளூடிங் ஐலண்ட்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ இவ்வளோ லாங்கான கடற்கரையை வச்சிருக்கிறோம். அந்த மீன் பிடிக்கிறதுல 2 சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஒன்று கடல் மீன், இன்னொன்று உள்நாட்டு மீன், ஏரி குளத்துல பிடிக்கிற மீன். ஸோ அந்த மெரின் ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா, பாருங்க கடல்ல வந்து 200 மீட்டர் வரைக்கும் ஓகேங்களா பிடிக்கிறது, அந்த மீன் பிடிக்கிறதா சொல்றாங்க. இதுல டாப் ஸ்டேட் வந்து கேரளா. கடல் மீன் பிடிக்கிறதுல இந்தியாவில் டாப் ஸ்டேட் வந்து கேரளா. ராஜஸ்தான் அப்படின்லாம் எழுதக்கூடாது, ராஜஸ்தான்ல கடலே கிடையாது. ஓகேவா, ஹிஸ்டரி கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இமாச்சல பிரதேசம்ல லிஸ்ட் கொடுக்கூடாது. சீஃப் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல டாப் ஸ்டேட் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்தா இமாச்சல பிரதேசத்துல வராது. ஏன் வராது, கடலே கிடையாதுங்க, பேசிக்கா சொல்றேன். அடுத்து வந்து உள்நாட்டு மீன் பிடிக்கிறது, இன்லேண்ட் ஃபிஷ், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஏரி, கால்வாய், டேமு, குளம், குட்டை அதெல்லாம் பிடிக்கிறது. ஊர் பக்கம் நான் கேள்விப்பட்டேன், மதுரை சைட்லாம் வந்து கண்வாயில மீன் பிடிப்பாங்களாம், அது ஒரு திருவிழாவாம். எல்லாரும் பார்த்தா டப்பா டேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாம் நின்று பார்த்தீங்கன்னா ஆளை சலிச்சு மீன் பிடிக்கிறாங்க. அங்கே மகாராஷ்டிரால கூட இப்போ பார்த்தேன்னா வந்து ஓடை ஆழமா இருக்காதான், கொஞ்சம் கூட ஒரு 4 அடி உயரம் அவ்வளோதான் இருக்குமா, அதில் பிடிக்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதில் கண்மாய் என்ன மேடம், கால்வாய் தான் கண்மாய்ன்னு சொல்றாங்க. கேனல் மேடம், டேம்ல இருந்து வாட்டர் எடுத்து போறாங்கல்ல, அந்த மாதிரி கேனல். தமிழ்நாட்டில் ரொம்ப சூப்பராக ஒரு கேனல் இருக்கு, என்னது காலிங்கராயன் கால்வாய்னு பேர். தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா லெவலில் வந்து இந்திரா காந்தி கால்வாய்னு கட்டி வச்சிருக்காங்க. இதுல டாப் ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேசம். நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன், பாசனம். ஸோ இந்தியாவில் பாசனம் என்ன அப்படின்னு பார்க்கல பாருங்க. அக்ரிகல்ச்சர் டாபிக் பார்க்கும்போது இதெல்லாம் பேசிக்ஸ் ஆக்சுவலா. இந்தியாவில் பாசனம் எதை வச்சு நீர் பாசனம் எதை வச்சு பண்றாங்க இன்னும் டாபிக் இருக்கு பாருங்க. இரிகேஷன் அப்படின்னா நீர் பாசனம். டியூப் வெல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆழ்துளை கிணறுகள். ஸோ அதிகமா இப்போ வர்றது என்னது, ஆழ்துளை கிணறுகள். டியூப் வெல் தான் போடுறாங்க ஆக்சுவலா.
அதுக்கப்புறம் கால்வாய்கள் மற்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கால்வாய் பாசனம், கேனல் இரிகேஷன். கேனல் இரிகேஷன்னா கால்வாய் பாசனம்னு பேரு. ஆறு நல்ல வாட்டர் இருக்குது, அது பாட்டுக்கு அது ஓடுது. ஆனா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நல்ல விவசாயம் பண்ணுமோ அங்க வேணும், அதனால கால்வாய் வெட்டி எடுத்துட்டு போய் அங்க விடுவாங்க. இந்த கால்வாய் பாசனம் அதிகமா எங்க இருக்குதுன்னா வட இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்க. நார்த் இந்தியாவில் கங்கை சமையல் பகுதியில் அதிகமா யூஸ் பண்றதா சொல்றாங்க. அடுத்து கிணற்று பாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிணற்று பாசனத்துலதான் இந்த ஆழ்துளை கிணறையும் சொல்றாங்க. வழக்கமா கிணறுன்னு என்ன சொல்லுவோம், வில்லேஜ்ல கிராமத்துல அப்படியே பெருசா இருக்கும் கிணறு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரில் போடுறதே கிணறுன்னு சொல்றாங்க. பாருங்க டியூப் வெல்ஸ்ன்னு சொல்றாங்க. டியூப் வெல் அப்படின்னா ஆழ்துளை கிணறு, அதையும் சேர்த்து சொல்றாங்க. சில வந்து டாப் ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேசம். அதுல அப்புறம் டேங்க் இரிகேஷன் இருக்குது. டேங்க் அப்படின்னா ஏரின்னு அர்த்தம், ஏரின்னு சொல்லி அர்த்தம். தமிழ்நாட்டில் எதை ஏரி மாவட்டம்னு சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் இந்தியா இது, தமிழ்நாடு என்ன இருக்குது? அப்படியே நேரா பாக்குறப்ப பிக்சர்ல காட்டலாம். சூப்பரா இருக்கு தமிழ்நாடு. காஞ்சிபுரத்தை சொல்லுவாங்க ஏரிகள் மாவட்டம்னு சொல்லுவாங்க. இப்ப பிரிச்சு கிரிச்சு வச்சிருக்காங்க, எது எந்த லிஸ்ட்ல வருதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஏரிகள் மாவட்டம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டேங்க் இரிகேஷன்னா ஏரிகள் மூலமா பாசனம் பண்றது. பாருங்க, ஏரி பாசனத்துல டாப் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்க 1000 ஏரிகள் மாவட்டம் எதை சொல்றாங்க? காஞ்சிபுரத்தை சொல்றாங்க. 1000 ஏரி இருக்காங்க. சின்ன சின்ன ஏரி, பெரிய மதுராந்தகம் ஏரின்னு ஒன்று இருக்குது, மாமண்டூர் ஏரின்ற மகேந்திரவாடி, நிறைய பெரிய பெரிய ஏரிகள் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து நீர்ப்பாசன முறைகள்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க? ட்ரிப் இரிகேஷன் சொல்றாங்க. ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு என்ன? ஆக்சுவலா சொட்டு நீர் பாசனம். முன்னெல்லாம் என்ன பண்ணோம், அப்படியே வந்து மழையை திறந்துடுவாங்க போவோம். இப்ப செடிகிட்ட கொண்டு போய் உயிரோடு இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொட்டு சொட்டா தண்ணி விட்டுறாங்க. சொட்டு நீர் பாசனம்னு பேர். என்ன பண்றது, வாட்டர் ஸ்கேர்சிட்டியா இருக்குது. ஒசூர்ல விவசாயம் பண்றாங்க, வாட்டர் பத்துறது இல்லை. ஒரு லோடு வந்து 1000 ரூபாய். ஆக்சுவலா இறக்கையெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படி சொல்றாங்க. ஸ்பிரிங்க்லர்ஸ் சொல்லுவாங்க. கிரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது, நான் பார்த்துருக்கீங்களா? கார்டன்ஸ்ல போட்டிருக்காங்க. பாலி ஹவுசஸ்னா ரெயின் கன் நம்ம நிறைய வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாருங்க, இந்த லிஸ்ட்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். கண்டிப்பா நான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டேலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பக்காவா மெட்டீரியல் கொடுத்துருக்கு, பக்காவா கிளாஸ் ஃபீட் பண்ணிருக்கேன். இது படிச்சுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. சரியா? படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான் வந்து. பாருங்க, நான் எடுத்ததுல எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. பாருங்க, மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது பல்நோக்கு திட்டங்கள். டேம்ஸ் எந்த ரிவர்ல என்ன டேம் எந்த ஸ்டேட் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் நம்ம. இதுல பார்த்தா ஒரு 12 தான் நோட் பண்ணியிருக்கிறேன். 1000க்கு மேல லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ரிவர் டாபிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எந்த ரிவர்ல என்ன டேம் இருக்குன்னு அங்கேயே சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப இன்னொரு ரவுண்ட் ரிவர்ஸ்ல பாக்குறோம். எந்த டேம் எந்த ஸ்டேட்ல இருக்குது, என்ன பர்பஸ். மல்டி பர்பஸ்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க பாருங்க. இரிகேஷன்னா நீர்ப்பாசனம், ஹைட்ரோ பவர்னா தண்ணியிலிருந்து கரண்ட் எடுக்கிறது. ஆக்சுவலா அடுத்து ட்ரிங்கிங் வாட்டர், குடி தண்ணீர், அதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், இண்டஸ்ட்ரி ஸ்பீட் ஆகுது. கண்ட்ரோலிங் ஃபிளட்ஸ், வெள்ளம் வரும்போது அணை தடுக்குது. ஆக்சுவலா அந்த ரீசனும் இருக்கு. ஆக்சுவலா அப்புறம் ஃபிஷரிஸ், மீன் வளர்க்குறாங்க. அப்புறம் டூரிசம், இப்ப ரீசெண்டா டூரிசம் டெவலப் பண்றாங்க. டேம்ஸ்ல என்ன பண்றாங்க, போட்ல கூட்டு போறாங்க. பயங்கர விசேஷம் அது. நல்ல கலெக்ஷன். லீவ் நாளெல்லாம் சரி கலெக்ஷன். ஐ திங்க் மேட்டூர் டேம்ல டூரிசம் கிடையாது, மற்ற டேம்ஸ்ல எல்லா இடத்துலயுமே டேம்ஸ்ல டூரிசம் இருக்கு. போட்ல கூட்டிட்டு போவாங்க ஃபுல்லா. இந்த பிச்சாவரம் அங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ பர்பஸ்க்காக வந்து டேம்ஸ் யூஸ் பண்றாங்க. பாருங்க, லிஸ்ட் தான் படிக்கிறேன். தாமோதர் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் ஒன்று பார்த்தோம். எங்க பார்த்தோம்? வெஸ்ட் பெங்கால்ல. இந்த ரிவர்ல? தாமோதர் ரிவர்ல பார்த்தோம். அடுத்து பக்ரானங்கல் டேம் சட்லஜ் ரிவர்ல இருக்கு. ஹிராகுட் டேம் மகாநதி ரிவர்ல. கோசி பீகாரின் பெயர்னு படித்தோம். டெஹ்ரி டேம் அங்கேயே சொன்னேன், பகீரத் ரிவர்ல கொடுத்துருக்காங்க. சர்தார் சரோவர் டேம் நர்மதா ரிவர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து சம்பல் வேலி சம்பல் நதியில கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுன சாகர் டேம் கிருஷ்ணா ரிவர்ல. துங்கபத்ரா டேம் கர்நாடகா ஆந்திராவில் துங்கபத்ரா ரிவர்ல கொடுத்துருக்காங்க. இடுக்கி டேம் சொல்லிட்டு கேரளாவில் பெரியார் ரிவர்ல இருக்கு. ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டுல காவிரி ரிவர்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற டேமுக்கு பேர் மேட்டூர், கர்நாடகாவில் கட்டியிருக்கிற டேமுக்கு பேர் வந்து கிருஷ்ணா சாகர் டேம். ரெண்டுமே பெரிய டேம். இது மேட்டூர் டேம் வந்து அதை விட டபுள் த கெப்பாசிட்டி டேம். 1937 கட்டினாங்க, இங்கே ஓபன் பண்ணாங்க. மேட்டூர் டேம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் இருக்கிறதுல ரொம்ப லார்ஜஸ்ட் டேம். ஆக்சுவலா பாருங்க, இந்த மேப்ல லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எது எங்க இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் வருது. ஆக்சுவலா பாருங்க, எங்க என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பவானி சாகர் டேம், லோயர் பெரியார், செருத்தோணி, மேட்டூர், கிருஷ்ணா சாகர், சும்மா ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள போனீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 29 டேம் இருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக், இந்தியாவுடைய மண் வளம், இந்தியாவுடைய சாயில் ப்ரொஃபைல். இதை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்தியாவுடைய சாயில் ப்ரொஃபைல் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க.
இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் பரவலாக காணப்படும் மண், அதிகமாக காணப்படுற மண் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து பிளாக் சாயில், பர்சன்டேஜ்லேயே கொடுத்துருக்கு பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்ணில் பாருங்க 4 வகை மண் சொல்றாங்க. மண்ணில் ஜியோகிரபியில 4 டைப்ஸ். பிளாக் சாயில் கரிசல் மண், அடுத்து அல்லுவியல் சாயில் சொன்னாலே வண்டல் மண், அடுத்து ரெட் சாயில்னா சிகப்பு மண். பாருங்க தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுற மண்ணு கிட்ட ரெட் சாயில் சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவில் பரவலாக காணப்படுறது பிளாக் சாயில், தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படுறது ரெட் சாயில். லாஸ்ட்ல வந்து மலை மண்ணுன்னு சொல்லுவோம், மலை பக்கத்தில் இருக்கிற மண்ணுக்கு மலை மண் அப்படின்னு பேர். முன்னே படிச்ச பாருங்க, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம்னு படிச்சோம் இல்லையா. இதுதான் வந்து இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்கு டாப் இன்ஸ்டியூட். அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து 8 டைப் பிரிச்சிருக்காங்க, 8 டைப்ஸா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. மண்ணை வந்து 8 டைப்ல பிரிச்சிருக்கிறாங்க. அதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அல்லுவியல் சாயில் அப்படின்னு என்னது, வண்டல் மண். இந்த நைசா ஆத்தோரம் இருக்குன்னு சொன்னாலே டெல்டா ரீஜன்ல அந்த மண். ஓல்டர் அல்லுவியம் பங்கார், ஓபின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, ஷார்ட் கோட் சொல்லியிருக்கோம். நியூர் அல்லுவியம்க்கு கடார் அப்படின்னு பேர். இங்க என்ன விளையுது, ரைஸ், வீட், சுகர் கேன், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் விளையுது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் பிளாக் சாயில், அதாவது கரிசல் மண். இப்பதான் பார்த்தோம் இல்லையா, பிளாக் சாயிலுக்கு இது ஒரு பேர் ரெகர் சாயில்னு சொல்லுவாங்க. ரிகர் மண் அப்படின்னா அதுக்கு பேர். இந்த பிளாக் சாயில் வந்து எதுல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ராக்ஸ்ல பாறைகள்னு ஒரு டாபிக் இருக்கு ஜியோகிரபியில. 3 டைப் பாறை இருக்கு ஆக்சுவலா. இக்னியஸ் ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ், இன்னொன்று வந்து செடிமெண்டரி ராக்ஸ். ரைட்ல எழுதிக்கோங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இக்னியஸ் ராக்ஸ், தமிழ்ல தீப்பாறைகள்னு பேர். 90% பாறைகள் இதுல உருவானதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து செடிமெண்டரி ராக்ஸ், படிவு பாறைகள்னு பேர். செடிமெண்டரி ராக்ஸ் ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக்ஸ், உருமாறிய பாறைகள் சொல்லுவாங்க. அந்த பாறைகள் சிதைவடைகிறது தான் மண்ணா வருது, அதனால அதை வச்சு சொல்றாங்க. ஸோ இந்த பிளாக் சாயில் வந்து எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா தீப்பாறைகள், ஃபர்ஸ்ட் பிரைமரி ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து தான் உருவாகுது. அதாவது வால்கனோன்னு சொல்றோம் இல்லையா, எரிமலை வெடிக்குது இல்லைங்களா, அதுல உருவாகி வர்றது இந்த மண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் சாயில் எங்க அதிகமா கிடைக்குது, ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க டெய்லி நார்த் வெஸ்ட் டெக்கான், வடமேற்கு தக்கான பகுதியில் அதிகமா கிடைக்குது ஆக்சுவலா. சரிங்களா? அதனால அந்த இடத்துல காட்டன் வந்து அதிகமா விளையும் படிச்சோம் இல்லையா. இதுல என்ன விளையும், காட்டன் விளையும். இதுக்கு முன்னால டேட்டா வந்து பாம்பே சொல்லுவாங்க. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா என்ன, இந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்பாங்க. அதான் என்ன சொல்லுவோம், பாம்பேன்னு சொல்லுவோம். இப்போ டேட்டா மாறி இருக்கு. இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து அகமதாபாத். இப்ப தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூரை சொல்லுவாங்க. அதாவது பருத்தி வந்து அதிகமா விளையிறத மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவில் அதிகமா பருத்தி விளையிற இடம் எது அப்படின்னாக்கா இப்ப வந்து குஜராத். ஆக்சுவலா ஸ்டேட் வந்து ப்ரொடக்ஷன்ல குஜராத், அந்த சிட்டி பேர் வந்து அகமதாபாத். அதனால இந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்டா அகமதாபாத்னு சொல்லணும். இதுக்கு முன்னால பழைய புக்ல டேட்டா பாம்பேன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன்லயும் டாப் வந்து குஜராத் ஆக்சுவலா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல. தமிழ்நாட்டில் டெக்ஸ்டைல் மில்ஸ் அதிகமா எங்க இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு ஆக்சுவலா. அதனால அதை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சொல்லி நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. அடுத்து ரெட் சாயில் 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அலுவியல் சாயில்னா வண்டல் மண், ரெண்டாவது பிளாக் சாயில்னா கரிசல் மண், மூணாவது பார்த்தீங்கன்னா ரெட் சாயில்னா சிகப்பு மண், சிகப்பு மண். ஒரு கொஸ்டின் இதை கேட்டிருந்தாங்க ஒரு டைம் வந்து. ரெட் சாயில் சிகப்பு மண்ணில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. இரும்பு மக்னீசியம் அந்த சத்து இருக்கும், அயன் அண்ட் மக்னீசியம் சத்து இருக்குதா சொல்றாங்க. அதுல என்ன சத்து இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. நைட்ரஜன் கிடையாதான். ஹியூமஸ்னா இலையெல்லாம் போடுறோம்ல, இலை மக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுற மாதிரி இலை தலையெல்லாம் கொண்டு போய் எருவா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல ஹியூமஸ் அப்படின்னு பேர். அடுத்து வந்து பாஸ்பரஸ் லைம், லைம்னா என்னது, இந்த 4 கிடையாது. அதுல இந்த 4 சத்தும் இல்லை. எந்த சத்து இருக்குன்னா அயன் அண்ட் மக்னீசியம் இருக்குன்னு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ செம்மண் அதிகமா எங்க காணப்படுது, தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுற மண் வந்து செம்மண். அதுக்கப்புறம் லேட்ரேட் சாயில் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. சரளை மண் அப்படின்ற மீனிங் வருது. காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் அந்த மாதிரி உயரமான பகுதிகளில் கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. கூசா மரம் வளரும் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் அது. அதுக்கு அடுத்து வந்து அரிட் டெசர்ட் சாயில்னு சொல்றாங்க. அரிட் டெசர்ட் சாயில்னா உலர்ந்த வறண்ட மண் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்குது, ராஜஸ்தான் அந்த மாதிரி பகுதிகளில் இருக்குது ஆக்சுவலா. அடுத்து சலைன் சாயில், அல்கலைன் சாயில்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல வந்து சதுப்பு நில மண் சொல்லுவாங்க, மார்சி சாயில்.
சதுப்பு நிலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு டேட்டா சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாட்டில் போன வாரம் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து தனுஷ்கோடி இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து பறவைகள் சரணாலயம் 18வது பறவைகள் சரணாலயம் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. தனுஷ்கோடியில தமிழ்நாட்டில் 18th பேர்டு சாங்சுவரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பூநாரைன்னு ஒரு பறவை, பூநாரை அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ்கோடி என்னன்னா கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நில பகுதி, பிளாட்டா இருக்கும், நடந்தே போகலாம், அதுல வண்டிங்கெல்லாம் போகும். ஒரு 3 அடி 8 தான் தண்ணி இருக்கும். அதுக்கு பேர் சதுப்பு நில பகுதி, ஸ்வாம்பி லேண்ட்னு சொல்லுவாங்க. அங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து 18வது பேர்டு சாங்சுவரி. நான் சொல்றது பேர்ட் சாங்சுவரி வேற, அது வேற. வைல்ட் லைஃப் சாங்சுவரி வேற, அதுவும் ஒரு 18 கிட்ட இருக்கு ஆக்சுவலா. எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஜியோகிராஃபியில கவர் பண்ணலாம் அதுல. ஸோ இப்போ சாயில் டைப் ஃபுல்லா பார்த்தோம். அப்புறம் சாயில் எரோஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு ஆக்சுவலா. மண் அரிப்புன்னு சொல்றாங்க. சாயில் எரோஷன் அப்படின்னா மண் அரிக்கிறது. மண் அரிக்கிறதுனா என்ன ஆகும்? மண்ணுடைய அந்த குவாலிட்டி வந்து லூஸ் ஆயிடும், அடிச்சுட்டு போயிடும்னு சொல்றாங்க. அது டாப் சாயில் இருக்கு, சாயிலுடைய டாப் இருக்கு இல்லைங்களா, அதுலதான் அது என்ன மண், என்ன வகை, எது மாதிரி பண்ணும் அப்படின்லாம் இருக்கு. அது வந்து அந்த குவாலிட்டி அடிச்சுட்டு போயிடுன்னு சொல்றாங்க. தண்ணி அதிகமா வருது இல்ல, ஃப்ளட்ஸ் வருது இல்ல, அப்ப அடிச்சுட்டு போயிடுன்றாங்க. காத்து அதிகமா அடிக்கும் போது மேல அந்த லேயர் வந்து போயிடுன்னு சொல்றாங்க. அப்புறம் மனிதனுடைய பிரச்சனையும் சொல்றாங்க. போற இடம் வர இடம் நம்ம என்ன பண்றோம், குப்பையெல்லாம் போட்டு வந்துடும்னு சொல்றாங்க ஆக்சுவலா.